போகக்கூடாது, சந்திக்கவே கூடாது. அது எந்த மாதிரி அனுமதி இல்லை, அது அனுமதி இல்லைன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன? நீங்க ஒண்ணு கவனிக்கணும், ஒரு நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை, எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்றான், ஒரு அறிஞர். இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைன்னா அது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். இதெல்லாம் சர்வாதிகாரத்துல வராது, இதெல்லாம் கொடுங்கோன்மை. ஒரு பிரச்சனை இருக்கு, நீ போராடவே அனுமதிக்கணும். இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும், இவங்க பிரச்சனை எப்படி தெரியும், இவர் பிரச்சனை எப்படி, இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில தெரியும். எதுவுமே சொல்லாத நீ பேசாம இருந்து குறவழியை நெரிக்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஜனநாயகம். அங்க எங்க கருத்து இருக்கு, எங்க சுதந்திரம் இருக்கு? சொல்லுங்க.